மாமா, டீ இந்தாங்க. வேண்டாம்மா, என் மனசு சரியில்லை. அப்பா, நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? என்னால மும்பைக்கு போக முடியுமா? அப்படி போனாலும் சந்தியா அண்ணி எப்படி இருக்காங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் போயிடுவேன். ஆனா நீங்க தானே அவங்கள பாத்துக்கணும் இல்லையா? டீ குடிங்கப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இங்கதான் இருக்கேன். எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. உன் அம்மா மருமகளை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கா, வந்துருவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் சொல்றத கேளு. வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரோஜா, அண்ணி வந்துட்டாங்க. ஆண்டவா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அண்ணி சொல்லுங்க. என்ன பாத்து வாங்க அண்ணி. என்ன மிஸ்ரி? ஆண்டவா கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மீனாட்சி எங்க போயிருக்கா? அது வந்து அம்மா, அவளோட அம்மா இங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. ஒன்னும் சொல்லிட்டு போகல. நானும் வீட்டுல இல்லம்மா. ஒரு வேலை பண்ணு, நீ சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போ. சரிம்மா. சரோஜா, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்கிட்ட சந்தியாவை 2 மடங்கு அதிகமா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அம்மா பிரீத்தி, உங்க மாமா டீ குடிச்சிருக்க மாட்டாரு. போமா, போய் அவருக்கு 2 கப் டீ போட்டு கொண்டு வா. விடு சரோஜா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அப்புறம் சமையல் ஆரம்பிக்கணும். பருப்பை ஊற வச்சிடு. அத்த, எப்பவும் போல 1 கிலோ பருப்பு ஊற வைக்கவா? இல்லம்மா, இன்னைக்கு 2 கிலோ ஊற போடு. 2 கிலோவா? 2 டீ, இதுவும் 2ஆ? அப்புறம் விக்ரம், உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு குதிரை சவாரி செய்ய தெரியும்ல? என்னம்மா இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க? அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரட்டும், அதுக்கப்புறம் அவன் விக்ரம் சித்தப்பா குதிரையா மாறி அவனை மேல ஏத்திக்கிட்டு வீடு ஃபுல்லா சவாரி போவோம். மோகன், நீயும் தயாராயிடு. ஏன்னா 2 குதிரை தேவைப்படும். 2 குதிரையா? ஆமாமா, மறந்து போயிட்டேன். விக்ரம் அண்ணனும் அப்பா வர்றாருல்ல? ஆமாமா, நானும் குதிரை ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன். அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு சவிதா, என்னம்மா? மும்பைல உன் டிசைன் கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல உன் அண்ணனோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் தச்சு வச்சிரு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அண்ணன் குழந்தைங்க பிறக்கட்டும், அப்புறம் பாருங்க, அந்த குழந்தைங்க நான் தைச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போடுவாங்க. எந்த கலர்ல தச்சாலும் சரி, 2 ஜோடியாவே தச்சு வச்சிடு. 2 ஜோடியா? என்ன எல்லாம் 2 2 கிலோ பருப்பு, 2 துணி தைக்கணும்ன்றீங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, குழந்தைங்களுக்காக நகை கடைக்காரர்கிட்ட போய் செயின்க்கு சொல்லி வைக்கணும். ஒன்னு மீனாட்சியோட குழந்தைக்கு, இன்னொன்னு சந்தியாவோட 2 குழந்தைங்களுக்கு. என்ன? மீனாட்சியோட குழந்தைக்கு 1, சந்தியா மருமக குழந்தைக்கு 2ஆ? சரோஜா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்கு சந்தியா மருமக குழந்தைக்கு 2? சரோஜா, எதுக்கு இப்படி விடுகதை போட்டுக்கிட்டு இருக்க?